ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் பாப்பாவோட 3 to 4 மந்த்ஸோட டெவலப்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோலாம் தூக்கத்துக்கு கஷ்டப்பட்டோமோ இப்போ நல்லாவே நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நைட்டு இப்போ அதிக நேரம் அவங்க தூங்குறாங்க. மார்னிங்ல ஒரு கோழி தூக்கம் மாதிரி ஒரு ஒரு 2 ஹவர்ஸ், மதியானத்துலேயும் ஈவினிங்ல ஒரு 2 ஹவர்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் தூங்குறாங்க. நைட்டு நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இனி நீங்கள் பயப்படாம நைட்டு நிம்மதியாக நல்லாவே தூங்கலாம் இந்த 3 to 4 மந்த்ஸில். அப்புறம் யூரின் போகிறது வந்து இப்போ அடிக்கடி யூரின் போக மாட்டாங்க. அதே மாதிரி மோஷனும் ஒரு நாளைக்கு ஒரு முறை, இல்லைனா 2 நாளுக்கு அப்புறம் கூட போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால டயப்பர் வந்து நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லது இந்த டைமில். ஸோ நான் நைட்டு மட்டும் தான் டயப்பர் யூஸ் பண்ணுறேன். நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதாவது பேச பேச அவங்க நல்லா சிரிப்பாங்க. ஸோ சோஷியல் ஸ்மைல் தாண்டி நல்லாவே அவங்க சிரிப்பாங்க. நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா கூட அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் நல்ல சவுண்டு, டிஃப்ரெண்டான சவுண்டில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா. வந்துட்டு பிதிக்கி பிதிக்கி அழ ஆரம்பிப்பா. சம்டைம்ஸ் இப்போலாம் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. டவல் நைட்டில் போத்தி விட்டாலுமே காலை உதச்சி அந்த டவல் எடுத்து அவன் மேலே போட்டுக்கிறா. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த டவலும் பக்கத்தில் எதுவும் வைக்க வேண்டாம். ஏன்னா எடுத்து இந்த டைமில் எல்லாத்தையும் மேலே போத்திப்பாங்க. ஸோ வந்து இந்த டவல் எல்லாமே கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு போங்க. பிறக்கும் போதே ஈரல் இருந்தது. அதனால வந்து இப்போ 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பல் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால எனி டைம் வந்து கர்ச்சீஃபோ துணியோ எதுனாலும் வாயில் வச்சுப்பா. அதே மாதிரி வந்து இந்த டைமில் வந்து அவங்க வந்து கையை வந்து வாயில் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கடி எடுத்து விட வேண்டாம். பட் ஆனால் எடுத்து தொடச்சி விடுறது நல்லது. நான் வந்து எப்போ கை வாயில் வச்சாலும் எடுத்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு அதை தொடச்சி விடுவேன். ஏன்னா ஃபுல்லாகவே அவளுக்கு சில்லுன்னு ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக இந்த சந்தில் எல்லாமே வந்து ஈரமாயிடும். அதனால நம்ம இந்த சந்து இந்த இடத்துலலாம் நம்மள நல்லா தொடச்சி விட்டுணும். இல்லை தேவையில்லாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருமோன்றதுனால நான் இது மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் கலர்ஸ் எல்லாமே நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் நிறைய இப்போ பொம்மைலாம் வாங்கி தொங்க விட்டு இப்போ காமிச்சிட்ருக்கேன். சவுண்டு நான் தூரத்துலேருந்து சவுண்டு கொடுப்பேன். பேரை சொல்லி நான் கூப்பிடுவேன். அவள் என் திரும்பி பார்க்குறாளான்னு சொல்லி நல்லா சவுண்டு நல்லா அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நடந்து போனால் நம்ம நல்லா சுற்றி பார்க்குறாங்க. மடியிலலாம் இப்போ படுக்கிறதுல இந்த மேடம் எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மடியிலலாம் இந்த படுக்கவே மாட்டுறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே திரும்பிடுறாங்க. ஸோ ஒரு கை மட்டும் நடுவில் மாட்டிருக்கு. அந்த கையை நம்ம எடுத்து விட்டால் நல்லா திரும்பிடுவாங்க. திரும்பி தலை நல்லா நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மந்த்ல கண்டிப்பா வேக்சின் இருக்கும். அதை மறக்காம போட்டுருங்க. இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் வந்து ஃபாஸ்டெல்லாம் ஏறும் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ 3 மாசம் வேக்சின் போடும்போது ஒரு 1/2 கிலோ தான் ஏறி இருந்தா. இதுக்கு முன்னாடி போடும்போது 2 மாசம் 1.5 மாசம் ஊசி போடும்போது எல்லாமே நல்லா வந்து 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட் நல்லாவே போட்டுச்சு. இப்போ நான் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு இந்த 3 to 4 மந்த்ஸ்லாம் 1/2 கிலோ அப்படிதான் ஏறும். அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். அதை நினச்சி நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். அதனால நம்ம பாப்பா சப்பியா இல்லை ஒல்லியா இருக்கா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸில் எப்படா 3 மந்த்ஸ் ஆகும் நம்ம நினைப்போம். இப்போ 3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்போ வேணால் திரும்பிடுவாங்க, எப்போ வேணால் அவங்களுக்கு கழுத்து ஏதாவது சுருக்கு பிடிச்சிருமோன்னு ஒரு பயத்திலே நம்ம இருப்போம். இதான் நான் ஏன் பாப்பா கிட்ட நான் பார்த்தது. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.